ரைடு நடந்திருக்கு. இல்ல கணக்கிலே வராம ஒரு 40 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நெறைய நெடுஞ்சாலைத்துறை சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நெறைய வந்து சிக்கியிருக்கு அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் சொல்றாங்க. குறிப்பா சங்கரானந்த் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு வந்து 3.23 கோடி ரூபாய் வந்து விடுவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இத எப்படி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட்டு? அதாவது மொத்தம் 34 துறை இருக்கு. இந்த 34 துறையிலயும் இப்பதான் ஒரு 4, 5 துறையில கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது. மற்ற துறைகள்லயும் நம்ம அடிக்கடி பேட்டி எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாரு, போயிட்டு நேரா போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு கிணத்த காணோம் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அந்த மாதிரி அறப்போர் இயக்கம் வந்து அங்க போடப்படாத ஒரு ரோடு அதை வந்து காணோம் அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எந்த இடம்னு சொல்லிருங்க குறிப்பா. இடம் முக்கியம் இல்லையா? அதான் அந்த கரூர். அதுதான் அந்த எல்லா ஊழலோட இது எல்லாமே வந்து பிறப்பிடம் கரூர் மாதிரியே இருக்கு. எங்க போனாலும் கரூர் கரூர்னா என்ன சொல்றது? நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, இங்க இருந்து எங்க பஸ் எங்க போனாலும் சென்டர் பாயிண்டா வந்து திருச்சிக்கு போகணும் இல்ல விழுப்புரம் போகணும் அது மாதிரிலாம் நீங்க சொல்றீங்க. ஊழல்னாலே அது கரூருக்கு சம்பந்தப்படுது. அது என்னன்னே தெரியல. ஏன்னா இவங்க தான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஏற்கனவே. அந்த ஒரு செந்தில் பாலாஜி மேல திமுக தானே கம்ப்ளைண்டே பண்ணுச்சு.